ஹாய்ங்க. ஹாய் எல்லாருக்கும். வெல்கம் டு ஷர்மி வினோ விலாக்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு அகைன் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து ஒரு நியூ வீடியோ வந்து போஸ்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ, அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவும் கூட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஒரு க்ரோயிங் சேனல், உங்களோட சப்போர்ட் இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து டியூஸ்டே. ஸோ இன்னைக்கு வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்கு தான் வந்து நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பண்ணுறப்ப வந்து உங்களுக்கும் வந்து அதோட ஸ்டெப்ஸ் என்ன, அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து ஒரு சேர வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு தேவையான பூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 6 மண் விளக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாதிரி கறி படிஞ்ச மாதிரி அந்த விளக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து 4 வாரம் வந்து நான் இதே விளக்கில் தான் வந்து விளக்கேற்றினேன். ஸோ அதனால தான் அதோட கலரை வந்து அப்படி இருக்குது. மண் விளக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன், 6 வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து தீப எண்ணெய் இருக்கு இல்லையா, எல்லாமே கலந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பஞ்சுத்திரி தான் வந்து இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றுறப்ப வந்து அது விளக்கோட ஒளி வந்து அழகாக அதோட பவர்ஃபுல்லாக நம்ம வந்து அந்த விளக்கோட ஒளியை வந்து பார்க்கலாம். ஸோ பஞ்சுத்திரி மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் இப்போ இந்த விளக்குக்கு எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் 6 இடத்துல வந்து ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விளக்குக்கு 6 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து விளக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 6 விளக்கையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி வெத்தலை இருக்கு இல்லையா, ஸோ வெத்தலைக்கும் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து இடணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து 6 வெத்தலை எடுத்துருக்கேன். ஸோ 6 வெத்தலைக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் இட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த வெத்தலை எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த வெத்தலையோட காம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அந்த காம்பை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த காம்பை எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். அந்த காம்பை வந்து நீங்கள் தூக்கி போடக்கூடாது. அந்த 6 வெத்தலையில் இருக்கக்கூடிய 6 காம்பையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அந்த வெத்தலையோட காம்பையும் நம்ம யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லா வெத்தலைக்கும் வந்து குங்குமம் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 2 முனையிலையும் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் இடலாம். அப்படி இல்லைன்னா வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு சைடில் மட்டும் கூட நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த எல்லா வெத்தலை மேலேயும், அதாவது ஒவ்வொரு வெத்தலை மேலேயும் வந்து ஒவ்வொரு தீபத்தை நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். மண் விளக்கு தான் இதுக்கு கம்பல்சரி யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பித்தளை விளக்கோ வேற தங்க விளக்கு கூட இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மண் விளக்கு தான் நீங்கள் கண்டிப்பாகவே யூஸ் பண்ணணும். 6 மண் விளக்கு, அந்த இடத்துல வந்து 6 இடத்துல குங்குமம் மஞ்சள் வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து அந்த வெத்தலையோட காம்பு எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 6 அந்த வெத்தலையோட காம்புகள் 6 இருக்குது. அதை ஒன்றுத்தையும் வந்து ஒவ்வொரு விளக்குல நம்ம ஆட் பண்ணணும். அகைன் நான் சொல்கிறேன், ஒரு விளக்குக்கு ஒரு காம்பு அப்படின்ற கணக்கில் வந்து 6 விளக்குலையும் வந்து 6 காம்புகளை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வெத்தலை, அதுக்கு மேலே தீபம், அதுக்கு மேலே வந்து அதுக்குள்ளாடி வந்து நம்ம அந்த வெத்தலையோட காம்பை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பஞ்சு திரியை, அதாவது இதுக்கு விளக்கு ஏற்றுறப்ப கண்டிப்பாக நம்ம ரெட்டை திரி போட்டு தான் வந்து விளக்கு வந்து ஏற்றணும். ஒவ்வொரு விளக்குலையும் வந்து ரெட்டை திரி போட்டு நல்லெண்ணெய் ஆர் பஞ்ச தீப எண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதை வந்து ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் கூட ஏற்றலாம், அது கூட உத்தமம் தான். ஸோ இப்போ இந்த பூஜைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாசனை பூ யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. நான் இந்த இடத்துல மல்லிப்பூ எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு சீக்ரெட்டை வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த பூஜைக்கு இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து தேவைப்படும். ஸோ அந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த பூஜை, இந்த விளக்கு பரிகாரம் வந்து இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீடியண்ட் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பார்க்குற மறிக்கொழுந்து தான். ஸோ நீங்கள்
பூக்கடையிலலாம் வந்து பூ மார்க்கெட் இல்லை வந்து பூக்கடையில் சொல்லி வச்சிங்க அப்படின்னா வந்து மறிக்கொழுந்து அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மாலை கட்டுறதுக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் மறிக்கொழுந்து. இந்த மறிக்கொழுந்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நூல் எடுத்து நல்லா வந்து பஞ்சாக வந்து நம்ம கட்டிக்கணும். ஸோ கட்டிட்டு இப்போ நம்ம 6 விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 6 விளக்குக்கு நடுவில் வந்து நம்ம அந்த பஞ்ச் ஆஃப் மறிக்கொழுந்தை வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து வைக்கணும். இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா மறிக்கொழுந்து வந்து நேச்சுரலாகவே வந்து நல்ல ஒரு தெய்வீக மனம் இருக்கக்கூடிய ஒரு இலை. ஸோ அதை வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுறப்போ இன்னும் வந்து நம்ம அந்த ஆகர்ஷண பவர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சென்டரில் வச்சுட்டு நம்ம இந்த 6 தீபத்தையும் இப்போ அழகாக வந்து ஏற்றியாச்சு. ஸோ இப்போ ஏற்றிட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக படிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஒரு கந்த சஷ்டி கவசம் ஒரு வாட்டி படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். பொறுமையாக நிதானமாக உட்காந்து அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஃபுல்லாக படித்து முடிக்கலாம். ஸோ இந்த வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மத்தியானம் 1 to 2 தான் நான் ஏற்றுறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த டைமில் ஏற்றலாம். அப்படி இல்லை உங்களால் சாயந்தரம் தான் முடியும்னா சாயந்தரம் 7 to 8 கூட நீங்கள் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். நீங்கள் வேண்டுற நல்ல வேண்டுதல் எல்லாமே வந்து முருகரோட அருளால் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.